நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த செய்தி நேரத்தில் நான் உங்களோடு பேசும்படி விரும்புவது, கேள்வி பதில் நேரத்தில் ஒரு சகோதரி கேட்டார்கள், சபையிலே பெண்களுடைய பங்களிப்பு என்ன என்ற அந்த பொருளில் அவர்கள் அந்த கேள்வியை எழுப்பினார்கள். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று நான் அதற்கு பதிலளித்தேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் நான் அந்த பதிலைத்தான் சொல்ல முடியும். அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறதினால், அடுத்த செய்தி அது சம்பந்தமாக வருவதினால் அந்த விஷயத்தை பற்றி பேசுவேன் என்ற அர்த்தத்தில் அந்த பதிலை நான் சொன்னேன். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறது போல அவர்கள் அதை புரிந்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருடைய சபையிலே பெண்களுக்குரிய இடம் அல்லது பெண்களின் பங்களிப்பு என்ற அந்த தலைப்பின் கீழ் சிலவற்றை நாம் சிந்திப்போம். பொதுவாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் பெண்களுக்காக குரல் எழுப்புகின்ற ஏராளமான கூட்டங்கள் நடைபெறுகின்றன. பெண்களுடைய உரிமைக்காக போராடுகின்ற, உரிமை என சொல்வது போராட்டம் செய்கிறவர்களும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இதெல்லாம் நாளுக்கு நாள் பெருகி வருகிறது. பெண்களை குறித்த கண்ணோட்டம் நாளுக்கு நாள் வித்தியாசப்படுகிறது. அதுபோல அவர்கள் சமுதாயத்தில் சமமாக பாதிக்கப்பட வேண்டியவர்கள் என்ற கருத்தும் மேலோங்கி வருகிறது. ஆரோக்கியமான விஷயங்கள் தான், நல்லது தான். அதே நேரத்தில் ஒரு காலத்தில் இதெல்லாம் ஆண்களுக்குரிய வேலைகள் என்று எவைகளையெல்லாம் நிர்ணயித்து வைத்திருந்தார்களோ அவைகளையெல்லாம் இப்பொழுது அனாயாசமாக, சர்வசாதாரணமாக ஆண்களை விட மிக திறம்பட செய்யக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள் அல்லவா? விமான ஓட்டுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல அரசு பேருந்து ஓட்டுகிற பெண்கள் இருக்கிறார்கள். பஸ் நடத்துனராக பெண் நடத்துனர்கள் பணிபுரிகிறார்கள். அதுபோல் தபால்காரர்களாக, போஸ்ட்மேன்களாக, போஸ்ட் உமன் வேலை செய்கிறார்கள், சரியாக செய்கிறார்கள். இராணுவத்தில் பணிபுரிகிறார்கள், காவல்துறையிலே பணிபுரிகிறார்கள். இன்னும் எல்லா விதங்களிலும் அவர்களும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆரோக்கியமான விஷயம்தான், நல்ல விஷயம்தான். இதெல்லாம் இவர்கள் எப்படி செய்ய போகிறார்கள் என்று புருவத்தை உயர்த்தி பார்த்த விஷயங்கள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக அவர்கள் அதை செய்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆவிக்குரிய வட்டாரத்தில் கிறிஸ்தவ சபைகளின் மத்தியிலே பெண்களுக்குரிய இடம் என்ன என்பதை பற்றி வேத அறிஞர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில், போதகர்கள் மத்தியில், சபைகளின் மத்தியில் வித்தியாசமான கருத்துக்கள் நிலவி வருகின்றன. சபையிலே ஆட்சி அமைப்பில் எந்த பங்களிப்பும் இல்லை என்று கூறுகிற கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், போதகர்கள் ஒரு பக்கம், இல்லை ஆண்களுக்கு சமமாக பெண்களும் சபையினுடைய ஆட்சி அமைப்பில் பங்கெடுக்கலாம், அதற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது என்று கூறி பெண் போதகர்கள் நியமிக்கப்படுகிறார்கள், பெண் பிஷப்புகள் நியமிக்கப்படுகிறார்கள். இதையெல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வட்டாரத்தில் நடைபெறுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சாரார் பெண்களை சமமாக பாவிக்கும் போது இன்னொரு கூட்டத்தார் பெண்களை அப்படியே அடக்கி வைக்கிறார்கள், அவர்களுடைய திறமைகளை பயன்படுத்த மாட்டேங்கிறார்கள் என்று என்ன சொல்வது, குறைபட்டு கொள்ளுகிற சகோதரிகளும் இருக்கிறார்கள், சபைகளும் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பெண்களை பற்றி
திருமறை கூறுகிற சத்தியங்கள் என்ன, குறிப்பாக சபையோடு சம்பந்தப்பட்டு என்ற அந்த விஷயத்தை தெளிவுபட கற்றறிய வேண்டியது அவசியம். முத்தாய்ப்பான சில குறிப்புகளை மட்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த வேதாகமம் பெண்களுக்கு எதிரான புத்தகம் அல்ல. பரிசுத்த வேதாகமம் பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற புத்தகம் அல்ல, அல்லவே அல்ல. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது திருமறை வேத புத்தகம். இல்லை, வேதாகமம் பெண்களை மட்டம் தட்டி பேசுகிறது, ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக கருதுகிறது என்று சிந்திப்போமானால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு அருளப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறது பைபிள். அப்போ வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. தேவ ஆவியினால் தேவனால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட இந்த பைபிள் பரிசுத்த இது பெண்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்திப்போமானால் தேவனே பெண்களுக்கு எதிரான மனநிலையை கொண்டவராக இருக்கிறார் என்று சொல்ல வேண்டியது வரும். ஆகவே அப்படி சொல்ல முடியாது. தேவன் பெண்களுக்கு எதிரான மனநிலை கொண்டவர் அல்ல. மதிக்கிறவர், முக்கியத்துவம் கொடுக்கிறவர். அதுபோல அவருடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வேத புத்தகமும் பெண்களுக்கே உரியதான முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் காணலாம். அறுபத்தி 6 புத்தகங்களை கொண்ட வேத புத்தகத்தில் பெண்களாலே எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தையும் நாம் பார்க்க முடியாது. 66 புத்தகங்கள் இருக்கின்றன. அது பெண்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் கூட இல்லை. முழுக்க முழுக்க ஆண்களால் எழுதப்பட்டவை. அப்படி ஆண்களால் எழுதப்பட்ட புத்தகத்திலும் 66 புத்தகங்களிலும் 2 புத்தகங்கள் பெண்களுடைய பெயரிலேயே அறியப்படுகின்றன. அப்போது பெண்ணிற்கு ஒரு முக்கியத்துவம் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது என்பதற்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்ல, பொதுவாக வம்ச வரலாறு எழுதும்போது ஆண்களுடைய வழித்தோன்றலில் தான் அந்த வம்ச வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றை சொல்லும்போது அன்றைய உலகத்தில் ஒதுக்கப்பட்ட, தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்ட, முறையற்றவர்கள் என்று முத்திரை குத்தப்பட்ட சில பெண்களும் அவருடைய வம்ச வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார்கள் என்பது, குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் வேத புத்தகம் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதற்கு இதுவும் ஒரு வலுவான சான்றாக இருக்கிறது. ஆகையினால் பெண்கள் வேத புத்தகம் பெண்களுக்கு எதிரானதல்ல, அவர்களுக்கு சாதகமான உயர்வான இடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புஸ்தகமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவர் பெண்ணை படைக்கும்போது படைத்த விதமே ஆண்களுக்கு சமமான நிலையில்தான் படைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பொதுவாக கல்யாண பிரசங்கங்களிலே நீங்கள் கேட்பீர்கள், ஆண்டவர் ஏவாளை ஆதாமினுடைய காலெலும்பிலிருந்து எடுக்கவில்லை, காலில் போட்டு மிதிப்பதற்கு. ஆதாமினுடைய தலையிலிருந்து எடுக்கவில்லை, தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு, அல்லது புருஷன் மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்கு. விலா எலும்பிலிருந்து வாழ்க்கை துணையை ஏவாளை படைத்தார். ஆகவே சமமானவர்கள் என்று பிரசங்கிமார்கள் பிரசங்கம் பண்ணுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆகையினால் படைப்பிலும் அவர்கள் சமமானவர்களாகத்தான்
இருக்கிறார்கள் என்பதை அறியலாம். அதே நேரத்தில் இப்போ ஆபிரகாமினுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயம், ஆகார் இஸ்மவேல் விஷயம் வரும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, சாரா இவங்க இருக்கக்கூடாது, அதனால் சாராவையும் பையனையும் நீங்கள் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அது ஆபிரகாமுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா அது ஒரு உணர்வுகளின் போராட்டம். அது முதல்ல அப்பான்னு கூப்பிட்ட பையன், அதுபோல் தன்னுடைய அன்பை பகிர்ந்து கொண்ட ஆகார், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவளை அனுப்பி வைப்பது கடினமாகத்தான் இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்திற்கு சென்றார் ஆபிரகாம். கர்த்தர் சொன்னார், உன் மனைவியாகிய சாராள் சொல்கிறபடி செய் அப்படிங்கிறார். அப்போது பொண்டாட்டி பேச்ச கேளுன்னு சொல்கிறாரு. சரியா? உன் மனைவியாகிய சாரா சொல்கிறபடி செய் அப்படிங்கிறார். அப்போது அவசியம் ஏற்பட்டால் அவங்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டிய நிலைமை இருக்கிறது என்பதை ஆண்டவரே அனுமதித்திருக்கிறார். சகோதரிகள் பக்கம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்கள் பாருங்கள், சிரிப்பை பாருங்கள் அப்படிங்கிறாங்க இவங்க. எபேசியருக்கு எழுதின நிருபத்தை நாம் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 18 அதுக்கு முந்தின வசனங்களிலிருந்து, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் மதியற்றவர்களாகிறாமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், அப்புறம் நீங்கள் மதுவான பறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அப்படின்னு அப்படி வாசித்துட்டு வரும்போது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள், தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனைவிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள்னு சொல்லிட்டு மனைவிகளேன்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் பின்னாடி புருஷர்களே அப்படின்னு சொல்கிற போது, அப்போது அவசியம் ஏற்படும் போது ஒருவருடைய வார்த்தைக்கு இன்னொருவர் கேட்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. சில வேளைகளில் சில குடும்பங்கள் நன்றாக இருப்பதற்கும் நன்றாக முன்னேறுவதற்கும் மனைவிகளுடைய ஆலோசனையை கேட்பது அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்போது என் மனைவி இருக்கின்ற காலம் வரைக்கும் நான் பிரசங்கம் ஆயத்தம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன். அது வேறு எங்கேயும் போய் நான் அரங்கேற்றுவதற்கு முன்னாடி, அந்த பிரசங்கத்தை நான் வெளியில் கொண்டு போய் பிரசங்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என் மனைவி கிட்ட நான் அந்த பிரசங்கத்தை சொல்லி காட்டுவேன். நான் என்ன செய்து கொடுக்க போகிறேன், இன்னென்ன வசனத்தை வச்சு இன்னென்ன பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்போது அந்த மாதிரி சொல்லும்போது சில வேளைகளில் இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பாராட்டு வரும். ரொம்ப சிரிப்பாங்க, அவங்களுடைய சந்தோஷத்தை பல விதங்களில் வெளிப்படுத்துவாங்க. சில வேளைகளில் இது வேணாம்ப்பா, இதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, அப்போ அதுக்கான காரணத்தையும் சொல்லுவாங்க. சில இடங்களில் அவங்க ஏதாவது இதை இப்படி சொன்னால் நல்லா இருக்கும்னு சொல்லும்போது இந்த உபதேசத்துக்கு இது பொருந்தாது அப்படின்னு நான் சொல்லும்போது, ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிடுவாங்க. சில வேளைகளில் 2 பேருக்கும் இடையில் சின்னதான சில உராய்வுகள் ஏற்படும், அப்படிலாம் இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், வெளியில் கொண்டு போய் அந்த செய்தியை கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்டில் முதல்ல சொல்லி அப்ரூவல் வாங்குறோங்க பாருங்கள், அது ரொம்பவே பிரயோஜனமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ நான் அப்பப்போ என்னுடைய மகட்ட கேட்டுக்கிடுவேன். நான் இப்போ என்னுடைய மகளும் பேர குழந்தைங்களும் என் கூட இருக்கிறதுனால அப்பப்போ நான் மகட்ட கேட்டுக்கிடுவேன். அதனால்
நம்மை சரியாக உருவாக்குவதற்கு அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மறுக்க முடியாது. மட்டும் இல்லை, ரட்சிப்பில் தொடங்கி பல ஆவிக்குரிய விஷயங்களில் ஆண்களுக்கு சமமாகவே பெண்கள் கூறப்பட்டிருக்கிறார்கள் பரிசுத்த வேதாகமத்திலே. உதாரணமாக, பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துங்க. தேவனுடைய கிருபையை பெறுதல், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஆண்களுக்கு சமமாகவே பெண்களும் இருக்கிறார்கள், சமமான நிலையில் இருக்கிறார்கள் என்று தான் பைபிள் சொல்லுகிறது. இதெல்லாம் சேர்ந்து ஒரே வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலன் ரொம்ப அழகாக சொல்கிறார். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நாம் வாசிக்கும் போது குடும்பத்திற்கான அறிவுரைகள் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதில் 1 வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை மனைவிகளுக்கான அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்தில் புருஷர்களுக்கான அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 7வது வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடைவராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோட அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இப்போ மனைவியானவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்வதற்கு பேதுரு அப்போஸ்தலன் மூலமாக ஆவியானவர் கூறுகிற ஆலோசனை, அவர் முன்வைக்கிற கருத்து என்னவென்றால், உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால், உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால். அப்போ ரட்சிப்பில் இருவரும் சமம். ஞானஸ்நானம் பெறுவதில் ஆண்களும் பெண்களும் சமம். அதுபோல ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் பகிர்ந்தளிப்பதில் பெண்களுக்கும் வரங்களை கொடுக்கிறார். ஒருவேளை நாம் அங்கே வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பொது பிரயோஜனத்திற்கென்று அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ் வேத புத்தகத்தில் அது மொழியாக்கத்தில் வந்திருக்கிற ஒரு சிறிய பிழை. அது சரியாக சொல்லுவதாக இருந்தால் ஆவியினுடைய அனுக்கிரகம், அந்த இடத்துல ஆவியினுடைய அனுக்கிரகம் என்பது ஆவியினுடைய வரம் என்று பொருள். அப்போ ஆவியினுடைய வரங்கள் ஒவ்வொருவனுக்கும் பொது பிரயோஜனத்திற்காக அருளப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் வர வேண்டும். ஆங்கிலத்திலும் அப்படித்தான் வருகிறது. அப்போ ஆண்டவர் வரங்களை கொடுப்பது சபையினுடைய பொது பிரயோஜனத்திற்காக. இதை சொல்லிட்டு ஒருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு என்று ஆண்பாலில் குறிப்பிட்டிருந்தாலும் அதில் பெண்களும் அடங்குவர் என்பதில் சந்தேகமில்லை. ஏனென்றால் எருசலேம் திருச்சபையிலே முறுமுறுப்பு ஏற்பட்ட போது முறுமுறுப்பு கொண்டு வந்த கூட்டத்தினரின் மத்தியிலிருந்து 7 பேரை தெரிந்தெடுத்து, தகுதியான 7 பேரை தெரிந்தெடுத்து அதற்கு நியமித்த போது அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம். அதிலே தெரிவு செய்யப்பட்ட ஒருவர் பிலிப். அவரை பற்றி அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது தீர்க்க தரிசனம் உரைக்கிற 4 கன்னிகைகள், குமாரத்திகள் அவருக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தீர்க்க தரிசன வரங்கள் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக ரட்சிப்பு கொடுப்பதிலும்
வரங்கள் கொடுக்கப்படுகிற விஷயத்திலும் பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்களாக கருதப்படுகிறார்கள் என்பதை நாம் அறியலாம். அது மட்டுமல்ல, வரங்கள் பகிர்ந்து கொடுக்கப்படுவதை கூறிவிட்டு அதற்கு உதாரணமாக அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் சரீரத்தையும் அவயவங்களையும் உதாரணமாக வைத்து பவுலப்போஸ்தலன் பேசுகிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். அப்போ அதிலே அவயவங்களில் வரங்கள் கொடுக்கப்படுகிற விஷயத்தை அவயவங்களுடைய செயல்பாடுகளோடு ஒப்பிட்டு பேசுவதால் கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் பெண்களும் அங்கத்துவம் வகிக்கிறதினால் அவர்களுக்கும் வரங்கள் கொடுக்கப்படுகின்றன என்பதை நாம் அறியலாம். இதிலெல்லாம் வித்தியாசம் இல்லை. ஆனால் சபையிலே பெண்களுக்குரிய இடம் என்ன என்பதை நிர்ணயிக்கின்ற விஷயத்தில்தான் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே வித்தியாசம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் வாசிக்கும்போது ஆண்களைப் போலவே பெண்களும் கர்த்தருடைய சேவையிலே தங்களை அர்ப்பணித்து செயல்பட்டிருக்கிறார்கள். தேவனுடைய திட்டத்தில் முக்கிய இடத்தை வகித்திருக்கிறார்கள் என்பதை நாம் காண முடியும். நிறைய உதாரணங்களை நாம் சொல்லலாம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறதற்கு மோசே, ஆரோன் இவர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார். ஆனால் பின்னாடி சிறிய தீர்க்க தரிசன நூல்களில் ஒன்றான மீகா மூலமாக சொல்லும்போது மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களையும் நான் அனுப்பினேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த இடத்தில் கூட மிரியாம் குறிப்பிடப்படுகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது தங்கள் ஆஸ்திகளினால் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த பல சகோதரிகளை பற்றி லூக்கா நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த சந்தர்ப்பத்தில் அன்னாள் என்கின்ற ஒரு மூதாட்டி தேவாலயத்தில் தரித்திருந்தார்கள். அந்த அம்மையார் ஆலயத்திற்கு வருவோரிடமெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுபோல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரமேறுதலுக்கு பின் பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். சபை உருவாகிறது. சபை உருவான பின் பெண்கள் கர்த்தருடைய ஊழியங்களில் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட ஏராளமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். குறிப்பாக பவுலப்போஸ்தலன் பிலிப்பியருக்கு நிருபம் எழுதும்போது சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியர் 4:2-3 வசனங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க யயோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இந்த 2 பெண்கள் அதிக அங்கத்தினர்களை கொண்ட பிலிப்பி பட்டணத்தில் உள்ள சபையில் இந்த குறிப்பிட்ட 2 பெண்களுடைய பெயரை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படியானால் பவுலப்போஸ்தலனுடைய கவனத்தை ஈர்த்தவர்கள் ஒருவேளை அங்கே முக்கியமாக செயல்படக்கூடிய பெண்களாக இருந்திருக்கலாம். மூப்பர்கள் அங்கு உள்ள சபையில் உள்ள அந்த பிலிப்பியர் 1:1 பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் என்று சொல்லுவதினால் அந்த சபையிலே கண்காணிகள் இருக்கிறார்கள். கண்காணிகள் தான் மூப்பர்கள். அவர்களுக்கு உதவியாக செயல்படக்கூடிய அடுத்த ஒரு கூட்டம் இருக்கிறது, உதவிக்காரர்கள். அப்போ இவைகளெல்லாம் கொண்ட ஒரு முழுமையான சபை அமைப்பு கொண்ட ஒன்றாக இருக்கிறது பிலிப்பி சபை. அந்த சபையில் உள்ள
மூப்பர்களிலோ அல்லது உதவிக்காரர்களிலோ யாருடைய மனைவியர்களாவது இவர்கள் இருந்திருக்கலாம். அதனாலே குறிப்பிட்டு பெயர் சொல்லி குறிப்பிடுகிறார். அங்கே சிந்திகையாளுக்கும் யயோதியாளுக்கும் நான் புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆம் வசனத்தில், அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளெமந்தோடும், அவர்கள்னு இங்கே பிரதிப்பெயர் சொல்லில் சொல்லியிருப்பது 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிற யயோதியாலும் சிந்திகையாலும், அவர்கள் கிளெமந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே குறிப்பிட்ட சில சகோதரிகளை பற்றி சொல்லிவிட்டு அவர்கள் சுவிசேஷ விஷயத்தில் மிகவும் பிரயாசப்பட்டவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பணியில், சுவிசேஷ பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவர்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகளை பற்றி நான் வாசிக்கும் போதும் கூட பிரிஸ்கில்லாவை கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபடக்கூடியவர்களாகவும் தங்களுடைய கழுத்தையை பிராணனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் ஆயத்தமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றும் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்படி பரிசுத்த வேதாகமத்திலே பெண்களை பற்றி திருச்சபையிலே சுவிசேஷ பணியிலே தேவனுடைய திட்டத்திலே பெண்கள் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது பவுலப்போஸ்தலன் அந்த நிருபம் எழுதுகின்ற வரைக்கும் கூட அவர் அந்த ஊருக்கு போனது கிடையாது. அங்கே அவருடைய நேரடியான ஊழியத்தின் விளைவாக உருவான சபை கிடையாது ரோமாபுரி சபை. ஆனால் அப்படி முன் அறிமுகமில்லாத அந்த சபைக்கு நிருபம் எழுதும்போது, நல்ல அறிமுகமான சபைக்கு எழுதும்போது கூட எழுதாத நிலையில் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பெரும் பகுதியில் அநேகருடைய பெயரை சொல்லி குடும்பங்களை சொல்லி வாழ்த்து தெரிவிப்பார். அதிலே சில சகோதரிகளும் இருந்திருக்கிறார்கள் என்பதையும் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி இருக்கும்போது சபையினுடைய நடவடிக்கைகளிலே, செயல்பாடுகளிலே பெண்களுடைய நிலை என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இதெல்லாம் பெண்களை பற்றி உயர்வாக பைபிள் சொல்லுகிறது. கர்த்தருடைய திட்டத்தில் அவர்கள் இடம்பெறுகிறார்கள் என்பதை பற்றியும் அழகாக சொல்லி இருக்கிறது. என்றாலும் சபையினுடைய ஆட்சி அமைப்பு அல்லது சபையின் நடத்திப்பு என்ற விஷயம் வரும்போது அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். உதாரணமாக சற்று முன்னதாக ஒரு வசனத்தை நான் சொன்னேன். சபையில், பிலிப்பி சபையிலன்னு இல்லை, எந்த ஒரு சபைக்கும் பொருந்தும். ஒரு ஸ்தலம் சபை அல்லது ஒரு உள்ளூர் சபை என்று எடுத்துக்கொண்டால் அந்த உள்ளூர் சபையின் அங்கத்தினர்களை இரண்டாக பிரிக்கலாம். ஒன்று நடத்துகிறவர்கள், இன்னொன்று நடத்தப்படுகிறவர்கள். நடத்தப்படுகிறவர்கள் அப்படிங்கிற வார்த்தை பைபிளில் வரல, ஆனால் நடத்துகிறவர்கள் என்ற வார்த்தை வேதத்தில் வருகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது எபிரேயர் 13 17வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13:17, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் உங்களை நடத்துகிறவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்குறோம். அடுத்ததாக 24வது வசனம், உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள் அப்படிங்கிறார். அப்போ ஒரு சபையில் நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நடத்துகிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் மற்றவர்கள் நடத்தப்படுகிறவர்கள் என்ற அர்த்தம். ஆக ஒரு ஸ்தல சபையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த விசுவாசிகளை, பரிசுத்தவான்களை நடத்துகிற கூட்டம் என்றும் நடத்தப்படுகிற கூட்டம் என்றும் ரெண்டாக பிரிக்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் கூட உள்ளே போனால் நடத்துகிறவர்கள் அப்படிங்கிற அந்த பிரிவில் இரண்டு விதமான கூட்டத்தை பார்க்க முடியும். அது பிலிப்பி
சபையிலே அதை வெளியரங்கமாக நாம் பார்க்கலாம். பிலிப்பியர் 1:1 பவுல் எழுதுகிறார். சற்று முன் அந்த வசனத்தை நான் சொன்னேன். பிலிப்பி பட்டணத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும், இது ஒட்டுமொத்த சபையையும் குறிக்கும், கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும். அப்போ கண்காணிகள், உதவிக்காரர். கண்காணிகள்ங்கிறது யாரு? மூப்பர்கள். மூப்பர்கள், மேய்ப்பர்கள், கண்காணிகள், இதெல்லாமே ஒரே கூட்டத்தை குறிக்கக்கூடிய வித்தியாசமான வார்த்தைகள். இதை புரிந்து கொள்ள 1-2 வசனங்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தை பாருங்கள். பவுலப்போஸ்தலன் மிலேத்து பட்டணத்தில் இருந்து கொண்டு சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய எபேசு பட்டணத்திற்கு ஆள் அனுப்பி அங்கிருந்து மூப்பர்களை வரவழைத்து இறுதியாக அவர்களுக்கு ஒரு அறிவுரை கூறுகிறார். அது ஒரு பிரியாவிடை பிரசங்கம் என்று சொல்லலாம். அதில் பல விஷயங்களை பற்றி பேசி வரும்போது 28வது வசனத்தை பாருங்கள். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்றார். நல்லா கவனிங்க. ஆகையால் உங்களை குறித்தும், அந்த உங்களை குறித்தும் அப்படிங்கிறார்ல, அவங்க யாரு? 20ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பாருங்கள். மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். அவர்கள் தன்னிடத்தில் வந்து சேர்ந்த பொழுது பேச ஆரம்பிக்கிறார். அப்போ மூப்பர்களை பார்த்து பேசுகிறார். பேசி வரும்போது சொல்கிறாரு உங்களை குறித்தும், அப்படின்னா மூப்பர்களை குறிக்கிறது. அடுத்து, தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை, யார? மூப்பர்களை. மூப்பர்களை ஆண்டவர் எதுக்காக நியமிச்சாரா, ஏற்படுத்தி இருக்கிறாரா? மேய்ப்பதற்கு. அப்போ அவர்கள் மேய்க்கிறவர்கள் ஆனபடியினால் அவர்கள் யாராகவும் இருக்கிறார்கள்? மேய்ப்பர்களாக இருக்கிறார்கள். கூப்பிட்டது மூப்பர்களை, ஆனால் ஆண்டவர் அவங்களை எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறாரா? மேய்ப்பதற்கு. அப்போ அவர்கள் மேய்ப்பர்கள். சரி, மேய்ப்பதற்கு எப்படி, யாராக ஏற்படுத்தினாரா? கண்காணிகளாக வைத்த. மேய்க்கிறவங்களை மேய்ப்பர்கள் தானே சொல்லணும், ஆனால் என்ன சொல்லியிருக்கு? கண்காணிகளாக. அப்போ மூப்பர்கள், மேய்ப்பர்கள், கண்காணிகள், இது மூன்றுமே ஒரே கூட்டத்தை குறிக்கக்கூடிய வித்தியாசமான சொற்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மூப்பர்கள் அப்படிங்கிறது தான் கிரீக்கில் சொல்லும்போது பிரஸ்பெட்டரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதிலிருந்து தான் இந்த பிரஸ்பெட்டேரியன் சர்ச்சஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள்லாம் வந்தது இல்லையா, அது இதிலிருந்து வந்தது தான். பிரஸ்பெட்டரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை ஆங்கிலத்தில் சொல்லும்போது எல்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மூப்பர் அவர் தான் எல்டர் ஆங்கிலத்தில். அதுபோல் மேய்ப்பர்கள் அப்படிங்கிறதுக்கு கிரீக்கில் சொல்கிறது வந்து பொய்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது பாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அவங்களுக்கே உள்ள இன்னொரு பேர் கண்காணி. ஆங்கிலத்தில் சொல்லும்போது ஓவர்சியர்ஸ், மேற்பார்வையாளர்கள், கண்காணிப்பு செய்கிறவர்கள், ஓவர்சியர்ஸ். அதற்கான லத்தீன் வார்த்தை தான் பிஷப்ஸ். அப்போ எல்டர்ஸ், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், இது எல்லாமே ஒரே கூட்டத்தை குறிக்கக்கூடிய வித்தியாசமான சொற்கள். இப்போ உங்கள் சபையில் மூப்பர்கள், எல்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் தானே மூப்பர்கள், தானே எல்டர்ஸ். அப்போ அவங்க யாராகவும் இருக்கிறாங்க? பாஸ்டர்களாகவும் இருக்கிறாங்க. அவங்களே யாராகவும் இருக்கிறாங்க? பிஷப்பாகவும் இருக்கிறாங்க. இதை வெளியிலேருந்து பாஸ்டர் வந்தால் உடனே எந்திரிச்சுன்னு கும்பிடுவோம், ஸ்தோத்திரம் போடுவோம், வணக்கம் போடுவோம், பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம், எல்லாம் பண்ணுவோம்.
நம்ம மூப்பர் வந்தால் ஒரு மரியாதையும் இருக்காது, எந்திரிக்கவே மாட்டோம். அது என்னன்னு தெரில, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை நம்ம ஆட்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம சபையில் உள்ள எல்டர்ஸ், நம்ம சபையில் உள்ள பாஸ்டர்ஸ், அவங்க நம்ம சபையில் உள்ள பிஷப்ஸ். அதனால் யாராவது உங்களுக்கு யாருங்க உங்கள் சபையில் யாருங்க பாஸ்டர் அப்படின்னு கேட்டால், பாஸ்டர்லாம் இல்லை இப்படின்னு தப்பி தவறி கூட சொல்லிடக்கூடாது. ஒரு கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தேநீர் இடைவேளை நேரம். அப்போ எல்லாம் டீ குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கேம்புக்கு நிறைய 1000க்கு மேலே ஆட்கள் வர்ற ஒரு கேம்ப்பு. அப்போ எல்லாம் இடைவெளி நேரத்தில் டீயு பிஸ்கட்டு அப்படி சாப்பிட்டுட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வெளியில் வளாகத்தில். அதில் ஒருத்தர், ஒரு குடும்பம் தங்கள் வீட்டுக்கு லீவுக்கு வந்திருக்கிறாங்க, பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு, சொந்தக்காரங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு இப்படி ஒரு கேம்ப்பு நடக்குது, நாங்கள் அங்கே போகிறோம், நீங்கள் அப்படியே வாங்க, அந்த இடத்தையும் பார்த்தது மாதிரி இருக்கும், எங்கள் கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டது மாதிரி இருக்கும், வாங்க போவோன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயந்தான். நம்மனா என்ன பண்ணுவோம், வரணுன்னு எல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தால் எல்லாம் பிளான் பண்ணாங்க வரணுன்னு. இந்த பழா போகிற சனியங்க, ஏன்னா நமக்கு முன்னாடி அவங்கள 2 திட்டினா தான் நம்ம இவங்களை திட்ட மாட்டோங்கிறதுக்காக இவங்க முந்திக்கிடுறது. பழா போனவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, வராதவங்க அதான் அந்த நேரம் பார்த்தா வரணும், வேறு என்ன செய்ய, வீட்டுக்குன்னு வந்துட்டாங்க. ஆக இந்த வருஷம் கேம்புக்கு வர முடியாமல் போச்சுன்னு இப்படி ஒரு பல்லவி பாடுவாங்க. இதுதான் நம்ம லட்சணம். இப்படி இருக்கிற நம்மத்தில வீட்டுக்கு விருந்துக்காக வந்தவங்களையும் சேர்த்து இழுத்து கூட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அது நல்லா பாராட்ட வேண்டிய விஷயந்தான். அப்போ அவங்க வேறொரு சபையை சேர்ந்தவங்க போல. அப்போ அவங்க கேட்குறாங்க, கூட்டங்கள்லாம் எப்படி இருக்குது என்னென்னு கேட்குறாங்க. இது நான் டீ சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு பக்கத்தில் நின்று நானும் என் காதில் விழுது, என்கிட்ட 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இதையும் கேட்டுக்கிடுறேன், இவங்க பேசுகிறதையும் காதில் கேட்டுக்கிடுறேன். அப்போ அப்படியே கேட்கும்போது அதில் அந்த வந்தவங்க கேட்குறாங்க, இதில் உங்களுக்கு இதில் யாருங்க ஹெட்டு, இதில் யார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் பாஸ்டர் யார், இதுக்கெல்லாம் ஹெட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குடும்பம் ஒரு பதில் சொன்னாங்க பாருங்க, நான் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டேன். என்ன தெரியுமா, நாங்கள் இந்த பாஸ்டர் கீஸ்டர்லாம் வச்சுக்கிட்டதே கிடையாதுங்க. இந்த என்ன சொன்னாலும் அதில் கீனா போட்டு சொல்றது நம்ம தமிழினத்துக்கே உரிய ஒரு மரபு. அது என்ன சொன்னாலும் ஒரு கீனா போட்டு சொல்லிடுவான். என்னமோ ஒரு கரிய கிரிய வச்சு, ஒரு இட்லியை கிட்லியா அவிச்சு, சட்னியை கிட்னியா வச்சு, சட்னியை வைக்கலாம் கிட்னியை வைக்க முடியும். எதை எடுத்தாலும் அந்த கீனா சேர்த்துருவான். ஒரு புளியோதரைய கிளியோதரைய கிண்டி, இதில் எது அந்த கீனா வராதுன்னா கீரைக்கு மட்டும்தான் வராது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அதையும் சொல்லிடுவாங்களே என்னமோ தெரில, கீரையை வச்சு அப்படி கீரையை கடைஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்களே என்னமோ தெரில. அது பழக்க தோஷம் அப்படி வந்ததுனால அது சொல்கிறாங்க அந்த அந்த ஃபேமிலி, நாங்கள் இந்த பாஸ்டர் கீஸ்டரெல்லாம் வச்சுக்கிடுறது கிடையாதுங்க. பாஸ்டர் கேள்விப்பட்டிருக்கேன், என் வாழ்க்கையில் கீஸ்டர்ன்னு கேள்விப்பட்டதான் அன்னைக்கு தான் கேட்டிருக்கேன் நான். பைபிள் மட்டும் அனுமதிச்சிருந்தா தலையில் ஒரு குட்டு குட்டியிருப்பேன். என்ன செய்யுது, பைபிள் அனுமதிக்கலையே. அப்புறம் நான் அந்த கேம்ப் முடிகிறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு பேசிட்டேன்.
என்ன சொன்னீங்க? பாஸ்டர் கீஸ்டர் வச்சுக்கிட்டுறது இல்லையா? நீங்கள் வைக்க வேணாம் ஐயா, அது கர்த்தர் ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் சபையில் இருக்கிற மூப்பர் இருக்கிறார்ல, அவர் தான் பாஸ்டர். உங்கள் சபையில் இருக்கிற மூப்பர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தான் பிஷப்புகள் அப்படின்னு அப்படியா? அப்போ நமக்கும் பாஸ்டர் உண்டா அப்படின்னா அப்போ தான் கேட்காங்க. அதனால் உங்கள் சபைகளில் யார் மூப்பர்களாக இருக்கிறாங்களோ அவங்க யாருங்க? பாஸ்டர்கள். அவங்க தான் யாருங்க? பிஷப்புகள். அங்கே போட்டால் தான் பிஷப்புகள் அப்படி நினைக்காதீங்க. அப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை எல்லாம் செய்யணும். ஏதாவது ஒரு கல்யாண ஃபங்க்ஷன்லாம் வந்தால் நம்ம மூப்பர் வந்து பாவம் போல் உட்காந்துருப்பார் ஒரு ஓரத்தில். நடக்கிறது நம்ம சபை கல்யாணம், நம்ம சபை விசுவாசியினுடைய ஃபங்க்ஷன், இவரை தேடித்தான் கண்டுபிடிக்கணும் ஒருத்த உட்காந்துருப்பேன். ஆனால் ஒரு பிஷப்போ ஒரு பாஸ்டரோ வெளியிலேருந்து வந்தாங்கன்னா நம்ம ஆட்கள் ஓடி ஓடி அவங்கள உட்கார வைப்பாங்க. இவராக ஒரு இடத்த தேடி போய் கண்டுபிடிச்சு உட்காந்தா தான் நம்மால். இந்த நிலைமையெல்லாம் மாறணும். சரி, அது இருக்கட்டும். அப்போ இதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து ஆண்களை என்ன செய்திருக்கிறாருங்க? ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்கள் மட்டும்தான் இதில் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், ஆமாம், இருக்க முடியும். ஆண்கள் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன், எப்படி சொல்லலாம்? ரொம்ப விளக்கம் கொடுக்கல, சிம்பிளாக சொல்கிறேன். இந்த 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் கண்காணியானவனை அல்லது மூப்பர்களை ஏற்படுத்தக்கூடிய சொல்லும்போது அந்த தகுதிகள் சொல்கிறார்ல, அதில் ஒரே வாழ்க்கை துணையை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரே வாழ்க்கை துணையை உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஏன்னா அங்கே வாழ்க்கை துணைன்னு தானே சொல்லியிருக்கு. ஆனால் ஆவியானவர் இப்படி ஒரு குழப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரே வாழ்க்கை துணையை உடையவர்களாக இருக்கணும்னு சொல்லாமல் ஒரு மனைவியை உடைய புருஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது ஆணாகத்தான் இருக்கணுங்கிறது நன்றாக தெரிகிறதா? இவங்களுடைய வேலை என்ன? ஆவிக்குரிய பிரகாரமாக சபையை நடத்தி செல்லுதல் இவங்களுடைய பணி. அப்புறம் உங்களுடைய தகுதிகள், உங்களுடைய வேலைகள் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அதே நேரத்தில் இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அது யார் அப்படின்னா, அதே 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களில் மூப்பர்களை, அதாவது கண்காணிகளை, அதாவது பிஷப்புகளை ஏற்படுத்துகிற விஷயத்தை பற்றி சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்தில் வேறொரு குரூப்பை பற்றி பேசுகிறாரு பவுல் அப்போஸ்தலன். யார? அந்தப்படி உதவிக்காரரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதா பார்க்கலாம். அந்தப்படி உதவிக்காரர்களும் அப்படின்னு வருது. அப்புறம் அவங்களுடைய தகுதிகளை பற்றி சொல்லியிருக்கு. இந்த உதவிக்காரர்கள் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குல்ல, இதுக்கு பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை தான் டியாகனோஸ் அப்படிங்கிறது. அந்த டியாகனோஸுங்கிற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்தது தான் டீக்கன்ஸ். அதை தமிழிலே மொழிபெயர்க்கும் போது சரியாகத்தான் சொல்லியிருக்கிறாங்க. யாரு? உதவிக்காரர்கள், ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கண்காணிகள், மூப்பர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இதில் வந்து ஆண்கள் மட்டும்தான் சபை நடத்தி செல்லக்கூடியவங்க. அவர்களுக்கு உதவியாக நின்று அவர்கள் தங்களுடைய பணிகளை செய்வதற்கு உடல் ரீதியாக எல்லா ஒத்துழைப்பும் கொடுத்து சேவை செய்யக்கூடியவர்கள் தான் யாருங்க? இந்த டீக்கன்ஸ், உதவிக்காரர்கள். இதில் வந்து ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. இதில் வந்து ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்பீங்க. சொல்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துக்கு திரும்புங்க மீண்டும். 1 7 வரைக்கும் கண்காணிகள், மூப்பர்கள், பிஷப்புகள் அவங்கள பற்றி சொல்லிட்டு 8
10 வரைக்கும் உதவிக்காரர்களை பற்றி சொல்கிறார். சொல்லிட்டு 11ஆம் வசனத்தில் அந்தப்படியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தியுள்ளவர்களும் எல்லாவற்றிலையும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனைவியை உடைய புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களை நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இதில் அந்தப்படியே ஸ்திரீகளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உதவிக்காரர்களை பற்றி சொல்லிவிட்டு அந்தப்படியே ஸ்திரீகளும் அப்படின்னு சொல்கிறதுனால உதவிக்காரர்களில் யாரும் உண்டு, ஸ்திரீகளும் உண்டு, பெண்களும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. இது கண்காணிகளை பற்றி மூப்பர்களை பற்றி சொல்லிட்டு வரும்போது அந்தப்படியே ஸ்திரீகளும் அப்படின்னு வராது. வருதா? இல்லை. 1 to 7 வரைக்குள்ள வசனங்கள் மூப்பர்கள் கண்காணிகளை பற்றி சொல்லிட்டு அடுத்து டைரக்டாக உதவிக்காரர்களை பற்றி சொல்கிறார். மூப்பர்களோட சொல்லிட்டு அந்தப்படியே ஸ்திரீகளும் அப்படின்னு வரல. ஆனால் உதவிக்காரர்களை பற்றி சொல்லிட்டு அந்தப்படி ஸ்திரீகளும் அப்படின்னு வர்றதுனால உதவிக்காரர்களில் ஸ்திரீகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்படி சொல்லும்போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஆங்கிலத்தில் அதை வாசிக்கும்போது ஒரு சந்தேகம் வரும். என்ன அப்படின்னா, இந்த 11வது வசனத்தில் அந்தப்படி ஸ்திரீகளும் அப்படின்னு வருது இல்லையா, அதில் their wives அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தப்படி அவர்கள் மனைவிகளும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த மனைவிகளும் அப்படின்னு அர்த்தம் எடுக்கும்போது ஒரு சாரார் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி மூப்பர்கள் கண்காணிகள் போதகர்கள் பாஸ்டர்கள் இவர்களில் ஆண்கள் மட்டும் இருக்கின்றனரோ அதே போல் உதவிக்காரர்களிலும் ஆண்கள் தான் இருக்கணும், பெண்கள் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஸ்திரீகள்னு வர்றது ஆங்கிலத்தில் வைஃப்ஸ்ன்னு சொல்லியிருக்கு, மனைவிகள்னு சொல்லியிருக்கு. அதனால் அவங்களுடைய மனைவிகளை தான் அது சொல்லியிருக்கே தவிர ஸ்திரீகள் உதவிக்காரர்களாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் ஆங்கில வேதாகமத்தில் their wives என்று சொல்லுவது சற்று சாய்ந்த எழுத்தில் எழுதியிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் சில வசனங்கள் வரும்போது சாய்ந்த எழுத்தில் எழுதியிருப்பாங்க. மற்ற எல்லா லெட்டர்ஸினுடைய அந்த ஃபாண்ட் வித்தியாசமாக ஒன்றா இருக்கும், இது மட்டும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் அன்னான் டங்க் அப்படின்னு வருது இல்லையா, அப்போ அது சாய்ந்த எழுத்தில் இருக்கும். அப்படி சாய்ந்த எழுத்தில் ஒரு விஷயம் ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருந்தால் அது மூல பாஷையில் அப்படி இல்லைன்னு அர்த்தம். ஆகையினாலே அது மூல பாஷையில் அப்படி இல்லை என்ற பொருளை நாம் எடுக்க வேண்டும். அப்போது இந்த ஸ்திரீகள் உதவிக்காரர்களுடைய அந்த ஊழியத்திலும் இருக்க முடியாது என்ற எண்ணம் உடையவர்கள் இந்த கருத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். அப்படி பார்த்தால் மூப்பர்களை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய மனைவிகளை பற்றிய எந்த குறிப்பும் சொல்லாதிருப்பதினால் இந்த இடத்துல உதவிக்காரர்களை பற்றி சொல்லும்போது அவர்களுடைய மனைவிகளை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுவது பொருத்தமாக இருக்காது. ஆகையினால் அது ஸ்திரீகள், பெண்கள் என்றே அர்த்தம் எடுக்க வேண்டும். அந்த நிலையில் நாம் பார்க்கும்போது உதவிக்காரர்களாக ஆண்களும் இருக்கலாம், பெண்களும் இருக்கலாம். அப்படி இருந்திருக்கிறார்களா என்று கேட்டால் இருந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு பேர் உங்க ஞாபகத்துக்கு வருமே, பெபேயாள் இல்லையா? கெங்கிரேயா சபையின் ஊழியக்காரியாகிய பெபேயாள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்தில் ஊழியக்காரி என்று சொல்லுவது
டீக்கனோஸ், டயாக்கனோஸ் என்ற அந்த வார்த்தை, கிரேக்க வார்த்தை தான் அதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரி, உதவிக்காரி என்றெல்லாம் சொல்லலாம். இன்னைக்கு நம்ம மத்தியில் இந்த வார்த்தை எப்படி மருவி போய் நிற்கிது அப்படின்னா, முழு நேரம் ஊழியம் இல்லாமல் வேலையோடு கூட சபையை கண்காணித்து வருகிறவர்கள் மூப்பர்களாகவும், அப்புறம் வேலை இல்லாமல் முழு நேரமாக ஆண்டவருடைய பணியை செய்து வருகிறவர்கள் ஊழியக்காரர்களாகவும் குறிப்பிடப்படுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல ஊழியக்காரர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தும் போது உதவிக்காரர்கள் என்ற அந்த ஒரு பொருளை நாம் கொண்டு வரக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வித்தியாசம் இருக்கிறது. ஆகையினால் சபையில் பெண்களுக்கு எந்த பங்கும் இல்லை, எந்த பொறுப்பும் இல்லை, எந்த ஊழியமும் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். பெபேயால் செய்ததை போல உதவிக்காரிகளாக இருந்து என்ன செய்யலாம்? செயல்படலாம். ஆனால் அப்படி ஏற்படுத்தப்படுகிறவர்களும் அதற்கான தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது கூடாமல், இந்த உதவிக்காரிகளை கூடாமல் மற்ற சபையில் அங்கத்துவம் வைக்கக்கூடிய பெண்கள் சாதாரணமாக வரணும், பாட்டு பாடிட்டே போகணும், அப்புறம் அமைதியாக உட்கார்ந்து வசனத்தை கேட்கணும், போயிடணும். அப்படி இல்லை. அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றன. சபையில் எழும்பி நின்று போதகம் பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஆனால் மற்றபடி அவசியம் ஏற்படக்கூடிய இடங்களில் வசனத்தை போதிக்கலாம், தனிப்பட்ட முறையில். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதிகள். ஒரு நல்ல சிறந்த பேச்சாளர், நல்ல வாக்கு சாதுரியம் உள்ளவர், பேச்சு திறமை கொண்டவர். யாரு? அப்பல்லோ. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, அவரை பற்றி பாருங்க, 24ஆம் வசனத்தில் இருந்து. அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியிலே அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பார்த்தீங்களா? அப்பல்லோங்கிற ஒரு நல்ல மனிதன், சாதுரியமான பேச்சாளர், நல்ல வேத அறிவுள்ளவர். ஆனால் அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அறகுறையான விஷயம்தான் தெரியும். ஆனால் தெரிஞ்ச விஷயத்தான் நல்லா பிரசங்கம் பண்ணக்கூடியவர். யோவான் கொடுத்த ஞானசானத்தை மாத்திரம் அறிந்திருந்தான் அப்படின்னா யோவானுடைய பிரசங்கத்தை கேட்டார், அவருடைய பிரசங்கத்தினுடைய சாராம்சத்தை தெரிஞ்சார், வரப்போகிற மேசியாவை குறித்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆண்டவர் வந்தது போனது எதுவுமே தெரியாது. இப்போ இப்படிப்பட்ட நல்ல சாதுரியமான பேச்சாளர், ஆனால் விஷயம் தெரியாமல் இருக்கிறாரே அப்படின்னு தெரிஞ்சுட்டு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தம்பதியை தங்களுடைய இல்லத்துக்கு கூட்டு போய் என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய மார்க்கத்தை, சரியான சத்தியத்தை திட்டமாய் போதிக்கிறார்கள். சேர்த்து கொண்டு பிரிஸ்கில்லா நன்றாக சமைத்து சாப்பாடு போட்டார்கள். ஆக்கில்லா நன்றாக வசனத்தை அவனுக்கு கற்றுக் கொடுத்தான். அப்படியா வாசிக்கிறோம்? ரெண்டு பேருமே சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை போதிக்கிறார்கள், வசனத்தை போதிக்கிறார்கள். அப்போ ஸ்திரீகளும் என்ன செய்யலாம்? போதிக்கலாம். சபையில் அல்ல, தனிப்பட்ட முறையில். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் போதிக்கலாம், இதுபோல உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் போதிக்கலாம், கர்த்தருடைய வசனத்தை அவர்களுக்கு அறிவிக்கலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. ஆனால் புருஷர்களும் இருக்கக்கூடிய கூட்டங்களில் எழுந்து நின்று பேசுவதற்கு
அனுமதி இல்லை, வேதம் அப்படி சொல்லவில்லை. அதுக்கான காரணங்களும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை கூட புரியணும். அது என்னவென்றால், சில சபையில் பெண்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு அனுமதிக்க மாட்டாங்க, ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. அதை பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ணுறதுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கும் அனுமதிப்பாங்க. அது சபையில் செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத பற்றி வித்தியாசமான கருத்து இருக்கிறது. ஆனால் வேதவசனத்தின் அடிப்படையில் நான் ஆணித்தரமாக நம்புவது, அவர்கள் பிரசங்கம் பண்ணுவதற்கு எப்படி அனுமதி இல்லையோ அது மாதிரி சபையிலே அவர்கள் ஜெபிக்க ஸ்தோத்திரம் செலுத்துவதற்கும் அனுமதி இல்லை. அப்போ உடனே ஒரு வசனத்தை கொண்டு வரலாம். அதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 11. நான் ஏற்கனவே கடந்த செய்தியில் கூட சொன்னேன். 1 கொரிந்தியர் 11 முதல் 14 வரையுள்ள அதிகாரங்கள் சபை கூடி வந்திருக்கும் போது நடந்த ஒழுங்கினங்கள், அதை பற்றி சொல்லியிருக்கு. அந்த பிரச்சனைகளை விவாதிக்கிறாரு, அதுக்கு தீர்வு சொல்கிறார். அதில் என்ன வருகிறது பாருங்க. 4ஆம் வசனத்தில், ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டதை போல் இருக்குமே அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதில் குறிப்பாக 5வது வசனத்தில், ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அப்படின்னு சொல்கிறதுனால, அப்போ சபையில் பெண்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஆனால் முக்காடு போட்டு அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி நமக்கு தோணுது. இதெல்லாம் செய்யலாம், ஆனால் முக்காடு போட்டுக்கிட்டு செய்யணும் அப்படி. ஆனால் அந்த அர்த்தம் அல்ல. இந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது அப்படின்னு சொல்றது அந்த பெண் அதை செய்கிற போது அப்படின்னு அர்த்தம் இல்லை. சபையில் சகோதரர்கள் அதை செய்யும் போது அப்படித்தான் எடுக்க முடியும். ஏனென்றால் 11ஆம் அதிகாரம் இந்த வசனத்தில் ஜெபம் பண்ணுகிற போதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது அப்படின்னு சொல்கிறது, ஜெபம் பண்ணுறதுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கும் அனுமதி கொடுத்துட்டு இதை முக்காடு போட்டு செய்யலாம், தப்பில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் இதை சொல்லி இருந்தால், 14ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது இதே பவுல் அந்நிய பாஷை பேசுதலை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லுதலை பற்றி 40 வசனங்கள் கொண்ட 14ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக விளக்கி சொல்லிக் கொண்டு வரும்போது, சபையிலே உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர் அப்படின்னு சொல்றார். 11ஆம் அதிகாரத்தில் தீர்க்க தரிசனம் சொல்றதும் ஜெபம் பண்றதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டு 14ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் மனசை மாற்றி அதுக்கப்புறம் வேண்டான்னு சொல்லியிருப்பாரோ? அது மனித சிந்தனையில் உருவானதாக இருந்தால், ஐயோ இப்படி சொல்லி போட்டோமே, அதை கொஞ்சம் மாற்றி சொல்லுவோமேன்னு இருக்கலாம். தேவ ஆவியினால் ஏவப்பட்டதல்லவா, அது முன்னுக்கு பின் என்ன வராது, முரண் வராது. அப்போ அந்த இடத்துல ஸ்திரீயானவள் ஜெபம் பண்ணுவதற்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கும் சபையை நடத்தி செல்லக்கூடிய அளவிற்கு இந்த காரியத்தை செய்வதற்கு அனுமதி இல்லை. தனிப்பட்ட முறையில் வீட்டில் ஜெபம் பண்ணுறது தப்பில்லை, செய்யணும். இப்போ சபையில் ஒரு ஆண் ஸ்தோத்திரம் பண்ணுறான், ஒரு பிரதர் ஸ்தோத்திரம் பண்ணுறாரு அல்லது ஜெபம் பண்ணுறாரு அப்படின்னா, ஒட்டுமொத்த சபையும் அவர் ஸ்தோத்திரம் பண்ண முடிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? ஆமேன்னு சொல்கிறோம்.
அந்த ஆமேன் சொல்ற ஒரே வார்த்தையினால சபை முழுவதும் ஸ்தோத்திரம் பண்ணதாக, சபை முழுவதும் ஜெபம் பண்ணதாக கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அப்ப அந்த இடத்துல ஜெபம் பண்ணுகிற, ஸ்தோத்திரம் பண்ற அந்த சகோதரன் சபையை பிரதிநிதித்துவப்படுத்தி அதை செய்கிறார். ஒட்டுமொத்த சபையும் அதுக்கு பின்னால இருக்கு. இது ஒரு பெண் இதை செய்கிறாளே ஆனால் அந்த இடத்துல அந்த லீடர்ஷிப் யாருக்கு போகுது? அந்த பெண்ணுக்கு போகுது. அது அனுமதி இல்லை. ஆகையினால் ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது என்று சொல்வதனால் ஜெபம் பண்ணுவதற்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கும் அனுமதி கொடுத்திருக்கிறது. முக்காடு போட்டு செய்யலாம் அப்படிங்கிற அர்த்தம் எடுக்க கூடாது. சபையில் இதை சகோதரர்கள் செய்யுங்கின்ற வேளையில் பெண்கள் என்ன செய்யணும்? முக்காடிட்டு கொண்டிருக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில சபைகளில் என்ன பண்ணுவாங்க? நான் சொன்னது மாதிரி பிரசங்கம் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க, மற்ற ஜெப கூட்டங்களில் ஜெபம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. சில சபைகளில் என்ன பண்ணுவாங்க? பிரசங்கம் பண்ணால் அனுமதிக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஜெப கூட்டம்னு வைப்போம் இல்லையா, அதில் ஜெபம் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதுவும் கூடாது. அப்போ அதுக்கு தான் சில சபைகளில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றாக கூடி வருவாங்க, ஒன்றாக உட்கார்ந்து பாட்டு பாடுவாங்க, அப்புறம் ஜெபத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நிமிஷம் வேத வசனத்தை தியானிப்பாங்க, அப்புறம் ஜெப குறிப்பு மொத்தமாக சொல்லுவாங்க. சகோதரர்கள் சகோதரிகள் அதை எழுதிக்கிடுவாங்க. ஜெபம் பண்ணுற நேரத்தில் என்ன செய்வாங்க? பிரிஞ்சு போயிட்டு தனித்தனியாக ஜெபம் பண்ணி கடைசியாக சகோதரர்கள் ஒரு பாட்டு பாடும்போது திரும்ப எல்லாரும் ஒன்றா வந்து என்ன செய்வாங்க? உட்கார்ந்து அப்புறம் இறுதியாக சகோதரர் ஜெபம் பண்ணி அந்த கூட்டம் முடிவடையும். இப்படி செய்கிறத பல சபைகளில் நம்ம பார்க்கலாம். ஆகையினால அப்போ இந்த நிலைமை இருக்கும்போது இதை தவிர வேற சகோதரிகளுக்கு வேலையே இல்லையா சபையில் அப்படின்னா நிறையா வேலைகள் இருக்கு. உதவிக்காரிகளாக செயல்படுறவங்க, இனி உதவிக்காரிகள் இல்லாவிட்டாலும் சபையில் எந்த விஷயத்தையும் தாராளமாக முன்வந்து உடல் உழைப்பு கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தை என்ன செய்யலாங்க? தாராளமாக செய்யலாம். சண்டே ஸ்கூல் நடத்தலாம், சிறுவர்களுக்கு வசனத்தை போதிக்கலாம், நோயாளிகளை சந்திக்க போகலாம். 2-3 சகோதரிகள் சேர்ந்து அதுக்கு வந்து உதவிக்காரிகளாக இருக்கணும்னு தான் அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஊழியத்தில் வேலையை செய்கிறதுக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாய்ப்புகளை வச்சிருக்கிறார். நான் செய்கிறதா இருந்தால் மேடையில் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுவேன், இல்லைன்னா சும்மா உட்காந்துருப்பேன் அப்படிங்கிறது தான் தப்பு. எத்தனை வெளி உலகத்திற்கு தெரியாத சகோதரிகள் தாய்மார்கள் மூலமாக அறியப்படுகிற எவ்வளவு பிரசங்கிமார்கள் வந்திருக்காங்க. சின்ன வயதில் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அவங்கள கர்த்தருக்குள்ள வழிநடத்துறது ஒரு சகோதரியாக இருக்கலாம். ஆகையினால நீங்களும் ஆண்டவருக்காக பிரயாசப்பட முடியும். அதான் ஒருத்தர் சொன்னார், ஊராக போய் நாடாக போய் ஸ்டேஜில் போய் முழங்கி பெரும் சாதனை படைத்த ஒரு பெண் பிரசங்கி சாதிக்கின்ற சாதனையை பார்க்கிலும் அடக்க ஒடுக்கமான அமைதலான ஒரு குடும்ப பெண்ணாக இருந்து ஆண்டவர் கொடுத்த குழந்தையை அற்புதமாக தன்னுடைய தாயோடு சேர்ந்து தெய்வீக வழிகளில் நடத்தி ஒரு உத்தமமான தேவ மனுஷனை கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தினாள். இன்றைக்கும் பேசப்படுகிறாள் அந்த அம்மா. யாரு? ஐனிக்கேயால். ஆமாவா இல்லையா? ஒரு பெரிய பிரசங்கி கிடையாது, மேடையிலெல்லாம் ஒன்றும் முழங்கலை. ஆனால் ஒரு நல்ல தேவ மனுஷனை உருவாக்கி கர்த்தருக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினாங்க. புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் வரும், அவள் தன் பிள்ளை பேற்றினாலே ரட்சிக்கப்படுவாள்.
பிள்ளை பெற்றினாலே ரட்சிக்கப்படுவாள் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ரட்சிக்கப்படுறதுக்கு பிள்ளைகளை பெற்றா போதும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாச்சு. அந்த இடத்துல பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்வதனுடைய பொருள், அதனுடைய சுருக்கம், பாங்கான மனைவியாக இருந்து குடும்பத்தை கட்டி எழுப்பி ஆண்டவர் கொடுத்த பிள்ளையை பெற்றெடுத்து அதை தேவனுக்கேற்ற விதத்தில் உருவாக்கி வளர்த்து கொண்டு வந்து கர்த்தருக்கு பயனுள்ள பாத்திரமாக நிறுத்தும்போது, வாழ்க்கையின் முடிவில் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கும்போது அவள் அதற்கான வெகுமதிகளை பெறுவாள். அதுதான் ரட்சிப்பு. அந்த பிரதிபலன்களை பெறுவது, வெகுமதிகளை பெறுவது, அதை பெறுறதுக்கு சகோதரிகள் ஆயத்தமாக இருக்கணும். அந்த நிலையில் ஆண்டவர் உங்களை வைத்திருக்கிற அந்த பொறுப்புகளை உணர்ந்து சபையிலே செயல்படுவோம். நம்முடைய சரீரத்தில் எல்லா அவயவங்களுக்கும் அதற்குரிய வேலைகள் இருக்கிறது போல நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வேலைகள் வச்சிருக்கிறார். அந்தந்த வரையறைக்குள் நின்று கொண்டு அந்த வேலைகளை செய்வோம். ஆண்டவருடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும்போது அதற்குரிய கூலியை பெறுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.